அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டில் ஏறுமா இறங்குமா சார்? பொதுவாகவே ஆர்னமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோல்டை பார்க்குறோம், தங்கத்தை. அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறோம். இந்த வெள்ளின்னு எடுத்துக்கிட்டாலே சுக்கரனுடைய ஆதிக்கம் சற்று அதிகமாக தான் இருக்கும். சுக்கரன் 2 தன்மையில் செயல்படாது. ஒன்று ஃபைனான்ஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஆர்னமெண்ட்ஸ் ரூபமாக வெள்ளியிடம் பார்க்குறது. வெள்ளி யூஸ்ஃபுல் வந்து நிஜமாகவே அதிகமாக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அதை மக்களுக்கு அஸ்ட்ராலஜிகள் மூலம் தெரியலையா இல்லை இவங்க தெரிஞ்சுக்க விரும்பலையாங்கிறது என்னன்னு தெரியலை. நாங்கள்லாம் வந்து ஒரு பரிகாரமாக சொல்லும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே சண்டையாக இருந்துச்சுன்னா போகிறோம், ராத்திரி வந்து வெள்ளி டம்ளரில் வந்து பாதாம் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து குடிங்க அப்படிமோ. கணவன் மனைவிக்குள்ளே அங்கே அந்த ஒரே டம்ளர் பால் 2 பேரும் ஷேர் பண்ணி குடிக்கணும் போது. அப்போ அதுக்கு வெள்ளி தான் பயன்படும். தங்க டம்ளர் இருந்தாலும் பயன்படாது, வேறு செம்பு இருந்தாலுமே பயன்படாது. அதுக்கு சில்வர் டம்ளர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும், வெள்ளியை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த வெள்ளிங்கிறதுக்கு வந்து அது என்னமோ கொஞ்சம் ஒரு மோசமான இதாகவும் தங்கம் தான் உயர்ந்ததான்னு ஒரு தவறான ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. அது அப்படி அல்ல. ஏன்னா சிலருக்கு தங்கம் ஒத்தே வராது. இப்போ பொதுவாக சொல்லப்போனால் இந்த துலா லக்னமாகட்டும், ரிஷப லக்னமாகட்டும், அப்புறம் மகர லக்னமாகட்டும், கும்ப லக்னமாகட்டும், இவங்கெல்லாம் வந்து டைமண்ட்ஸ் மேலே ரொம்ப ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த டைமண்ட்ஸை வந்து எல்லாரும் தங்க மோதிரத்தை தான் அணியணும்னு விரும்பாமல் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையிலே. அப்போ தங்கமும் டைமண்டும் அப்படிங்கிறதுல ரெண்டுமே வேறு வேறு கோணத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கிறதோ அங்கே நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அவங்க லைஃப்பில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. யதார்த்தமான உண்மையும் கூட. என்ன சார் அது டைமண்டை போய் நாங்கள் வெள்ளி மரத்தை போட முடியுமான்னு கேட்குறா, போட்டு தான் தீரணும். பணம் எக்கச்சக்கமாக இருக்கும், டைமண்ட் நிறைய குவிச்சு வச்சுருப்பாங்க, ஆனால் டாக்டருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன்னே தெரியாமல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க வந்து. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஆர்னமெண்ட்ஸ் ஒத்து வருதா இல்லையான்னு பார்க்கணும். ஆனால் அதே சமயத்தில் எல்லாருடைய உடம்புலையும் கண்டிப்பாக வெள்ளிங்கிறது இருக்கணும். அது எந்த ராசி லக்னமாக இருக்கட்டும், வெள்ளிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வெள்ளி தான் வந்து நமக்கு வந்து ஒரு 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 அன்பு, ஒரு காதல், ஒரு உணர்வு, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வந்து சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய தன்மை இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. தங்கம்ங்கிறது கொஞ்சம் கர்வத்தை கொடுக்கலாம், ஞானத்தை கொடுக்கும், பிரிவை கொடுத்துரும், தனிப்பட்ட முறையில் தான்கிற அகம்பாவத்தை கொடுத்துரும். ஆனால் வெள்ளிங்கிறது இணைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க கேள்வி கேட்ட மாதிரி வந்து வெள்ளியோட நிலவரம் எப்படி இருக்கும் அதை நம்ம பார்க்கணும். ஆட்டோமேட்டிக்காக தங்கம் விலை ஏறிச்சுன்னா வெள்ளி விலையும் ஏறிட்டு தான் இருக்கும். அதை நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதே சமயத்தில் தங்கத்தோட மதிப்பை நம்ம குறைச்சிட்டு தங்கத்துக்கு பதில் வெள்ளியை கொஞ்சம் அதிகமாக நம்ம பயன்படுத்தணும்னு நினச்சி பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக தங்க விலையும் குறைஞ்சிரும். அவன் வெள்ளியோட பயன்பாடு அதிகமாக இருக்கும். என்னதான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் கால் வந்து தங்க கொலுசு யாருமே போடுறது இல்லை, வெள்ளி கொலுசு தான் போட்டு ஆகணும். அதில் டிசைனிங் நிறைய பண்ணலாம். அந்த டிசைனிங் எப்படின்னு வந்துருக்கும்போது அது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அந்த வெள்ளியில் வந்து அதிகமாக வந்துடுது. அதனால் வெள்ளிக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் மக்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. காரணம் ஏன்னா இந்த வருடக்கூடிய தமிழ் வருஷ பிறப்பு வந்து சுக்கரனோட லக்னத்தில் தான் பிறக்குது. அப்போ அந்த சுக்கரனை வந்து அந்த லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு போய் இருக்கான். அப்படிங்கும்போது அதை மறைபொருளாக இந்த வெள்ளி எந்த அளவு பயன்பாட்டுக்கு உகந்தது அப்படிங்கிறது எல்லாம். இப்போ ஏன் சொல்ல போனால் நம்ம இடைத்தேர்தல் வந்தாலே எல்லா வீட்டுக்கும் வெள்ளி டம்ளர் கொடுக்குறாங்க, வெள்ளி தட்டு கொடுக்குறாங்க, வெள்ளி கொலுசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வெள்ளியோட முக்கியத்துவத்துக்கு நம்ம நடந்துக்கிட்டு இதனால வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளியோட வந்து ரேட்டு தாறுமாறமாக ஏறிக்கிட்டே தான் போகும் கண்டிப்பாக. ஆனால் அதே சமயத்தில் குரு வந்து ஒரு 4-5 கிரகம் ராசியில் மாறுறதுனால அந்த தங்கம் தடுமாடத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெள்ளி பக்கம் மக்கள் மாறுவாங்க. வெள்ளியோட ஒரு டிமாண்ட் அதிகமாகும். எங்கே பார்த்தா இப்போ நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம், முந்தையெல்லாம் தங்கச்சேன் போய் வெள்ளி செயின் தான் போட்டு போகிறாங்க. தங்கமாக இருந்த கூட வெள்ளி கோட்டிங் போட்டு வராங்க. ஏன்னா யாரும் அத்துட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கூட நாங்கள் பார்த்துருக்குறோம். செயின் தங்கம் ஆனால் வெள்ளி கோட்டிங்கே போட்டுருக்குறாங்க. இனி அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா யாரும் அத்துட்டு போயிடுவான், வெள்ளி தான் எவனும் தொடமாட்டான். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போ வெள்ளியோட இது கொஞ்சம் தேவை அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வெள்ளியோட ரேட்டு ஏறத்தான் செய்யும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக குரு இறங்கினால சுக்கிரனை கை தூக்க ஆரம்பிச்சிருவான். இதுதாங்க தன்மை. ஏன்னா குருவோட தன்மை தான் இத்தனை மாறுது, சுக்கிரனோட தன்மை அத்தனை மாறுதல் மாறாது. சுக்கிரன் ஒரு இடத்துல அவன் பாட்டு மாதத்துக்கு வர்ற 40 நாளைக்கு வர்ற ஒரே இடத்த உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் அதே சமயத்தில் வெள்ளியோட பயன்பாடு கண்டிப்பாக வேணும். வெள்ளித்தட்டில் சாப்பிடுங்க, அன்பு வளரும், ஆயுள் அதிகரிக்கும். வெள்ளி டம்ளரில் கணவன் இருவருமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் பால் பழம் சாப்பிட்டு போடுங்க. டெய்லி பண்ணுங்க. இதை கல்யாணம் அன்னைக்கு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை டெய்லியே பண்ணுங்க. நீங்கள் ஒரு ராத்திரி வெள்ளி டம்ளர் வச்சு சாமிக்கு போய் நைவேத்தியம் பண்ண வேண்டியது, குலதெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டிய படகு போட்டது கணவன் பண்ணி ஒரே டம்ளரில் 2 பேரும் சேர்ந்து குடிங்க. அன்பு உங்களுக்கெல்லாம் அதிகரிக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் தீரும். இதுக்கு முக்கியமான காரணம் வெள்ளி தான். ஆனால் இந்த வெள்ளி எல்லாரும் உணர ஆரம்பிச்சுன்னா ஜோசியர் அப்பாடி சொல்லிட்டு போயிட்டா இருப்ப மாதிரி வெள்ளி வேலை தாறுமாறமாக ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை திட்ட போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன் வந்து வெள்ளியோட தன்மை கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும்.
அதுக்கு 2 காரணம். ஒன்று தங்கத்தோட விலை ஏறுது, அப்புறம் இன்னொன்று அதே சமயத்தில் வந்து வெள்ளி பயன்பாடு அதிகமாக கொண்டு வரும்போது கொஞ்சம் அது ஏற்றம் இப்போ இருந்ததை விட இன்னும் கிட்டத்தட்ட 2 மடங்கு ஏறதுக்கு உண்டான சான்ஸ் நிறையவே இருக்குது. மேலும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.